ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டில் 1/2 கிலோ பக்கம் வாங்கின மீன்களை நல்லா க்ளீன் பண்ணி துண்டுங்களுக்கு நடுவில் கீரல்களை போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் நல்ல தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் வெந்தயம் ஜீரகம் தாளித்து கட் பண்ண வெங்காயம் தக்காளி தேங்காய் துண்டுகளை விழுதாக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கிளறி விட்டுக்கங்க. புளி கரைசல், தேவையான அளவுக்கு தண்ணி, குழம்புத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக கொதி வந்ததும் அப்படியே அதுக்கு மேலே கருவேப்பிலையை தூவிக்கிறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கங்க. 5 நிமிஷத்துக்கு மீன்களை கிளறாமல் அப்படியே விடுங்க. 5 நிமிஷத்துக்கு பின்னாடி மீன்களை கொஞ்சமாக கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் இறக்கினா நல்ல சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. பாருங்க மீன்கள் எப்படி உடையாம வந்திருக்குன்னு. இப்போ ஒரு தட்டில் நல்ல சூடான சாதத்தை போட்டு இது கூடவே இந்த ஜிலேபி மீன் குழம்பை ஊற்றி மீன் வறுவலோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.